முத்துப்பாண்டி கோட்டைக்குள்ளே பூந்து இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. முத்துப்பாண்டி அடிச்சிட்டாங்க. தொடர் வெற்றிக்கு பிறகு ஒரு தோல்வி ஆர்ஆர் கூட, அதுவும் ஹோம்ல. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெம்பர் பட்டன் எல்லாருக்கும் மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ப்ரிடிக்ஷன் கொடுத்த மாதிரி ஆர்ஆர் ஜெயிச்சிருச்சு நேத்து. நீங்க 2 பேரும் பஞ்சாப் சொன்னீங்க. சரி, ஓகே. நான் சொன்னேன், நேற்று சொன்னேன் பஞ்சாபை சேஸ் பண்ண விடக்கூடாது அப்படின்னா. அதே மாதிரி டாஸ் ஜெயிச்சு ஆர்ஆர் வந்து பவுலிங் எடுத்தாங்க. நல்லா சாதகமா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு இதை உடைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆர்ஆர். இந்த டாப் 3 விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான் டீம், அந்த மாதிரி இருக்கிறத இன்னைக்கு உடைச்சு டெவான் ஃபெராரியா, சிவம் தூபே. இந்த சுபம் துபை எங்க இருந்து எடுத்து வந்தாங்கன்னு தெரியல. அதுதான் தெரியும். பஞ்சாப் வந்து கொஞ்சம் பவுலிங் சுமாரா போட்டிருக்காங்க. இந்த மேட்சாவது ஒரு ஐ ஓபனர் மேட்சா ஆகி இதுக்கப்புறம் டோர்னமெண்ட்டுக்குள்ள நல்ல பவுலிங் கொண்டு வருவாங்களா பார்ப்போம். எல்லாரும் ஆர்சிபி ஏன் ரொம்ப டேஞ்சரஸ் டீம்னு சொல்றாங்கன்னா இதுதான் ஒரு காரணம். பவுலிங் ஸ்ட்ராங், பேட்டிங் ஸ்ட்ராங். ஏன் பஞ்சாப் வந்து எல்லாரும் என்டர்டைன்மெண்ட் நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்றாங்கன்னா எல்லா மேட்சுமே ப்ரோ 260, சன்ரைஸோட 220, சென்னை சூப்பர் கிங்ஸோட 220, அது மாதிரி எல்லா டீமுக்குமே கன்சிஸ்டன்டா 200 ரன்னுக்கு மேல கொடுத்தா திருப்பி தான் அடிச்சிருக்காங்களே தவிர இந்த பக்கம் என்னைக்குமே எங்க டீம்ல வந்து பவுலிங் ஸ்ட்ராங் ஆனது. இன்னைக்கு வைசாக் விஜயகுமார் இல்ல, இன்னைக்கு வைசாக் விஜயகுமார் வச்சிருந்தாங்கன்னா ஒரு 40 அடிச்சிருந்திருப்பாங்க. இந்த போட்டு போறாரு. லாக்கி ஃபர்கூசன் வேற வந்தாரு. அது அவரையுமே தூக்கி போட்டு பொழந்துட்டாங்க இன்னைக்கு. பவுலிங் அஸ்தீப் என்ன 64 ரன் கொடுக்குறாரு. என்ன ஒரு மேட்ச் பார்த்தா நல்லா போடுறாரு. எனக்கு அதான் புரியல. பயங்கர ஃபார்ம்ல இருந்தாரு. இந்த மேட்ச் என்னடா இப்படி போட்டு ஒரு மேட்ச் சூப்பரா போட்டாரு. அந்த சன்ரைஸ் மேட்ச் ஒரு விக்கெட், அந்த மும்பை மேட்ச் மட்டும் தான் நல்லா போட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு கேட்ச் பிடிச்சாரு. இடையில ஒரு மேட்ச் நல்லா போட்டிருப்பாரு. மும்பை மேட்ச் 4 விக்கெட். அதுக்கப்புறம் பெருசா எந்த மேட்ச்லயும் போடலன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இன்னைக்கு என்ன டெவான் ஃபெராரி என்ன சரியான மொரட்டு பேட்டிங்கா இருக்கு. டெவான் ஃபெராரியா எல்லா மேட்சும் அடிக்கிறாரு. ஸ்பின்னு தான் ஆட மாட்டாரு. இவங்க தான் நம்ம சொதப்பிட்டாங்களே. ஸ்பின் எல்லாம் வந்து டெவான் ஃபெராரி வரதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க. அவரு கரெக்டா இருக்காருல்ல. ஹர்பீத் பிரார் நீங்க 2 ஸ்பின்னர் இன்னைக்கு ஆட வச்சாங்க. ஹர்பீத் பிராரும் சகாலும் ஆடினாங்க. ஆனா கரெக்டா டெவான் ஃபெராரி வரும்போது எல்லா ஸ்பின்னரும் முடிஞ்சு போச்சு. ஃபாஸ்ட் பவுலருக்கு அவுட்டே ஆக மாட்டேன். அடிச்சு இப்படிதான் அடிப்பாரு அவரு. ஆனா இன்னைக்கு ஒண்ணுன்னா அந்த இவங்க ஓப்பனிங் வந்துட்டு எப்பா ஜெய்ஸ்வால் அந்த வைபவ் சூரியவன்சி 16 மேட்சுக்கு அடிச்சு கொடுத்துறாங்க. வைபவ் சூரியவன்சி சொன்னா தெரிஞ்சிச்சு. சன்ரைஸ் கூட பவுன்சர் போட்டு விக்கெட் எடுத்து ட்ரை பண்ணாங்க, ஒரு கேட்ச் விட்டாங்க. ஒரு பவுன்சர் கூட போடல ப்ரோ. எல்லாம் வந்து ஸ்லாட்ல போட்டு போட்டு புடு அட்டி. நீ தம்பி, நீ ஒரு சூப்பர் ஸ்டார், உன் பேர் வந்து உன்னை வந்து ஒரு பிராண்டா உருவாக்குறதுக்கு முடிவெடுத்துட்டாங்க. எல்லாம் எங்கிட்ட சொல்லி கொடுத்துட்டேன், உனக்கு இதே மாதிரி பங்க் போட்டு கொடுக்கணும் மாதிரி போட்டு கொடுத்துட்டே தான் ப்ரோ. அவனு 8 மணிக்கு அடிச்சுட்டு வேற லெவல் ஸ்ட்ரைக்கிக்கு. அதை ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிட்டாப்ல தம்பி. இல்லைன்னா இன்னைக்கு ஒரு 35 பால் செஞ்சுரி இருக்கும். ஒரு கம்பேக் கொடுத்தாங்க ப்ரோ. மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி கம்பேக் கொடுத்தாங்க. ஹர்ஷ்தீப் சிங் மேட்ச் டோட்டலா அந்த ஒரு ஓவர் டோட்டலா முடிஞ்சு போச்சு. சரி, ஓகே. அப்படியே நம்ம பஞ்சாப் பேட்டிங் போயிருவோம். இன்னைக்கு வழக்கம் போல இவங்க டீம்ல ஓப்பனிங் ஸ்ட்ராங்னு சொல்லியிருந்தா நாமளே சொன்ன பிரபு சிம்ரன் சூப்பரா ஆடுவாரு. பிரியான் சரியா வழக்கம் போல அது வேகமா சேம் காம்பினேஷன் தான். இந்த டீம்ல ஜெய்ஸ்வால் ஆடுற மாதிரி பிரபு சிம்ரன் ஆடுறாரு. இங்க வைபவ் சூரியவன்சி ஆடுற மாதிரி இங்க பிரியான் சாரி ஆடுறாங்க. நல்லா இருந்து எப்பயும் போல இன்னிங்ஸ் எடுத்துட்டு போனாரு பிரபு சிம்ரன். கூப்பர் காலனி இப்ப ஃபுல்லா ஹிட்டாவே மாறிட்டாரா? அதை விடுங்க. ஒருத்தர் கோமால இருந்து எந்திரிட்டு வந்து அடிச்சுக்கிறாரு மார்க்கஸ் ஸ்டாயினிஸ். அவரை பத்தி சொல்லுங்க. சான்ஸ் இத்தனால இன்னைக்குதான் கிடைச்சது. சான்ஸ் கிடைக்கல, இன்னைக்கு கிடைச்சது. செம்மையா ப்ரூவ் பண்ணிட்டாரு. போன மேட்ச்ல அதுக்கு முன்னாடி கூட 2 ஓவர்ல கூட போட்டான்னு நினைக்கிறேன். மார்க் ஸ்டோயின்ஸ் அடிப்பாருன்னு தெரியும். ஆனா இந்த அளவு அடிப்பாரு நான் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி அடிப்பாரு தெளிவா மாட்டிச்சு. எப்படி ஸ்டோயினிஸ் அது மாதிரி ஆட்ட வந்து ஜெயிச்சிரும். இல்ல ப்ரோ, அதான் பர்ஸ் ஒரு ஆட்டு 2 ஆட்டுக்கு மாதிரி ஆடுவாரு. இன்னைக்கு வந்து தப்பான இன்னிங்ஸ் ஆடிட்டாரு. இதுக்கு மேல அவர்கிட்ட இந்த மாதிரி இன்னிங்ஸ் நம்ம எதிர்பார்க்கறது கஷ்டம். நீ கூப்பர் காலனி சொன்னீங்கல்ல, கூப்பர் காலனி வந்து
ஸ்பின் பேசரா சார், ரஜத் பட்டிதார் மாதிரி, படிக்கல் மாதிரி, இஷான் கிஷான் மாதிரி, அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு ஸ்பின்ன பார்த்தா அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு. ஆனா வந்து ஒரு கொடை கிளப்பி விட்டு அவுட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஸ்ரேயசர் வந்து நீங்க மொமெண்டத்தை அப்படியே ஒரு 230 240 போறது அப்படியே நம்ம ஸ்ரேயசர் வந்து மக்களின் தலைவன் வந்து நீங்க சொதப்பிட்டாரு. மக்களின் தலைவன் இல்ல எல்லாரும் எல்லா மேட்சும் அடிக்க மாட்டாங்க, அவரே அடிச்சு வின் பண்ணுவாரு. ஆமா, எல்லா மேட்சும் அவரு ஒரு தூண் போட்டுக்கிறாரு, ஒரு தூண் நட்டு ஆடிட்டு இருந்தாரு. அதே மாதிரி நான் இன்னொரு நல்ல விஷயம் ஆர்ஆர்ல என்ன பாக்குறேன்னா, நான் பஞ்சாப்கிட்டே சொன்னேன் நீங்க காம்பினேஷனே இல்ல ஏதாவது புது பிளேயர் ட்ரை பண்ணுன்ட்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆர்ஆர் யாஸ்ராஜ் புஞ்சான்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆடினாங்க பவுலரு. அதே மாதிரி இந்த சுபம் தூபேக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. டோர்னமெண்ட் போக போகவே இந்த மாதிரி ட்ரை பண்ணிடுறாங்க. திடீர்னு யாராவது செட் ஆச்சு நல்லா பண்ணிட்டாங்கன்னா அடுத்த மேட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். பஞ்சாப் அதை பண்ண மாட்டாங்கன்னு தான் சொல்றேன். யாஸ்ராஜ் இல்ல, நம்ம அதெல்லாம் வின்னிங் காம்பினேஷன் பிரிக்க மாட்டோம். அவர் அண்ணு கொடுத்தாரு இல்ல, அதையும் சொல்லிட்டு இப்படின்னு சொன்னா இதெல்லாம் நம்ம ஒத்துக்கூடாது. நல்ல கம்பெனி 7 மேட்ச் வின் பண்ணாங்க. உடனே நம்ம இப்படி சொல்றது ஏன் கேப்டன்சி நல்ல கேப்டன்சின்றோம். நீங்க ஏன் ரவி கிருஷ்ணாயை உட்கார வச்சான்னு தெரியல. ரவி கிருஷ்ணாயை உட்கார வச்சுன்னா அந்த பையன் 40 ரன் கொடுத்து ரவி கிருஷ்ணாயை 30 ரன் கொடுத்து சல்லி 2 கொடுத்துக்க மாட்டாரு. நீங்க சூப்பரா போட்டு பெரிய நல்லா பாஸ். அதுக்காக இன்னைக்கு ஸ்பின் ட்ராக்ல கொஞ்சம் அசிஸ்ட் இருந்திருக்கும். பஞ்சாப்ல எப்பயுமே கொஞ்சம் ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் இருக்கும். இன்னைக்கு தலைவர் உஷாரே 8 ஓவர் பின்னு கொடுத்தாப்புல. நடுவில் அந்த ஸ்ரேயஸ் சொதப்படுறத பார்த்துட்டு இதென்னா நமக்கு நேரம் கரெக்டா உள்ள சொல்லி விட்டாப்புல தலைவர் 8 ஓவர் ஸ்பின்னையும். அப்புறம் இன்னைக்கு பிராங்கா சொல்லணும் ஆறாடலாம் ஆச்சு. அப்பா என்ன ஸ்பின் இன்னைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்பின் கொஞ்சம் அப்படி இப்படி போச்சு. ஆனா நாண்டே இருக்கிற கடைசி 2 ஆட்டமா கிடிக்கிறாங்க. என்ன ஒரு சேஞ்ச் வரணுமா? வெளியே வேணாமா உட்காந்துட்டு இருக்கிறாரு. வேணா ட்ரை பண்ணி அடிச்சுக்குவாங்க. ட்ரை பண்ணலாம், எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணலாம். ஆனா இப்ப ட்ரை பண்ண மாட்டாங்கன்னு தோணுது எனக்கு. இல்ல, இன்னைக்குமே ரியான் பராக் ஒரு நம்பிக்கை கொடுத்து ஆட ஆரம்பிச்சாரு. பட் ஆனா பினிஷிங் பண்ண தர முடியல. அதாவது நான் இன்னைக்கு சிவம் துபே எடுத்துட்டு போனது, சுபம் துபே எடுத்துட்டு போனது ரியான் பராக் ஆடி இருக்கணும்ல, அதையும் மிஸ் பண்றாரு. இல்ல ப்ரோ, ரியான் பராக் வந்து இன்னைக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து கண்டிக்கல. ஜகாலுக்கு ஒரு பார்த்தா இருக்கு, நீ தூக்கி கேட்ச் கொடுத்துட்டு போற. இதே நல்ல பவுலிங் வச்சிருக்கிற டீம் இப்ப வந்து டெத்தோர் நல்லா போற டீம் வந்து நல்லா பண்ணினாலும் நீங்க மாட்டிருப்பாங்க. இன்னைக்கு பஞ்சாப் கூட நம்ம பிராங்கா சொல்லணும், பஞ்சாப் ஜெயிச்சது எல்லாமே பேட்டிங் வச்சுதான் ஜெயிச்சிருக்கிறாங்க தவிர பவுலிங் வச்சு ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல. நான் யார்கிட்டனாலும் சண்டை போடுவேன், நீ பவுலிங் வச்சு ஜெயிச்சுவேன். இந்த டீம் உள்ள போனாலும் கப்படிக்காது. பேட்டிங் வச்சுலாம் உன்னால ஜெயிச்சுட்டே இருக்க முடியாது. நீங்க பாட்லேட்டுக்கு யார ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வர, நீ வந்து பெருகுசன் கொண்டு வர, அவரு புலத்திலே 1 நம்பர் 2 அவர் கொண்டு வந்து இன்னைக்கு அவரு போட்டு அடிக்கிறாரு. அஸ்தீப் என்னைக்கு நல்லா போடுவான்னு தெரியாது, என்னைக்கு நல்லா போட மாட்டான்னு தெரியாது. அதான் அவனுக்கே தெரியாது நான் பந்து போடுறேன். ஒரு ரன் 18 ஒயிட் போடுவான், ஒரு ரன் 3 நோ பால் போடுவான், ஒரு ரன் 4 புல்டாஸ் போடுவான், ஒரு ரன் பயங்கரமா போடுவான். டீ தப்பா இவன் தான் 1 நம்பர் போடுற நம்பர் 4 விக்கெட் எடுப்பான். எனக்கு அதுதான் அஸ்தீப் சிங் கிட்ட எனக்கு நான் 2 மேட்ச பார்த்து பயங்கரமா ஓகே ஃபார்ம் பண்ணிட்டு இவர் யாரும் தொட முடியாதுன்னு. இன்னைக்கு அப்படியே உல்டாவா என்ன அநியாயத்துக்கு 68 கொடுப்ப நீ. இல்ல ப்ரோ, நீங்க வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணிட்டு கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா நம்ம நியூசிலாந்து சீரீஸ்ல பேசுனதுதான் அஸ்தீப் சிங் இதே மாதிரிதான் நியூசிலாந்து சீரீஸ்லயும் பண்ணிட்டு இருந்தாரு. விடுங்க, அவர் எப்பயுமே அப்படிதான் ஒரு மேட்ச் சூப்பரா எக்ஸ்ட்ராடினரியா போடுறாரு. ஒருவேளை அந்த பக்கம் இன்னொருத்தவங்க போடாதனால காம்போ இல்லாதனால அப்படி போடுறாரா, இல்ல இவரு அடிக்கிறதுனால மத்தவங்க சுமாரா போடுறாங்களா அப்படின்னு தெரியல. இல்ல இவரு போட்டது ஓப்பனிங். நான் ஃபாஸ்ட் பவுலிங் சொல்றேன். ரெண்டு பேசர்ஸ் இப்ப நாண்ட்ரே பர்கர் ஆர்ச்சர் மாதிரி சொல்றேன் நான். அப்படி பாத்தீங்கன்னா நாண்ட்ரே பர்கர் ஆர்ச்சர்னு சொல்றோட நான் இந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணேன். நம்ம லாக்கி பெருசா நியூ பால்ல போட்டு பெருசா என்னைக்குமே பார்த்தது கிடையாது. என்னைக்குமே 1 சேஞ்சா வருவாரு, 6 வருவாரு. மார்க் வான்சன் ப்ராமினென்டா நியூ பால் பவுலரு. சரி, தனால உங்களுக்கு பாட்லெட் இருந்தாரு, நீ அஸ்தீப்பையும் பாட்லெட்டையும் வச்சு நியூ பால்ல இது பண்ண. இன்னைக்கு பாட்லெட் கிடையாது, நீங்க வச்சு மார்க் வான்சனை வச்சு ஓபன் பண்ணிருக்கலாம் ஓவரை. அதை விட்டுட்டு ஏன் லாக்கி பெர்குசன் வச்சு ஓபன் பண்ணாங்கன்னு தெரியல. லாக்கி பெர்குசனை வச்சு கிழிச்சு விட்டாங்க. 2 ஓவர் 30-40 ரன் போயிருச்சு. அதுக்கப்புறம் கம்பேக் பண்ணது பெரிய விஷயம். அதெல்லாம் கேப்ல இருந்து வராருல லாக்கி பெர்குசன். தெரியல. இல்ல மார்க் வான்சன் நல்லா பேஸ் வச்சிருக்கிற பவுலர் அவுட் சைட் ஆஃப் பவர் பிளேல போறது கொஞ்சம் நல்லா டெஜாய் போறதா இதுன்னு தடுக்கிறது கொஞ்சம் யூஸ் ஆகும். நல்லாதான் வந்து போட்டா லாக்கி பெர்குசன் அட்டி. ஆனா அந்த பையன் ஐபோஸ் வச்சு யாருக்கெல்லாம் பாக்குறது பயங்கரமா அட்டிக்கிறான். ஒண்ணுமே இல்ல வந்து இன்னைக்கு பாருங்க ஃபீல்டிங்கு நிக்கிறான். நான் கூட ஃபிட்னஸ் இருக்காது தம்பி மாட்டிக்கிட்டான், ஒரு 2-3 மேட்ச் ஆட மாட்டான்னு நினைச்சேன்.
தம்பி நான் உனக்கு ஆனா உனக்கு எனக்கெல்லாம் இன்ஜுரியில இல்ல, நான் பாரு ஃபீல்டிங் நிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபீல்ட் பண்ணிட்டு தான் மாசு. சரி ஓகே. இப்ப சூரியவன்சிக்கு இந்தியன் காலப் இருக்குமா? சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. எனக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கா? இல்ல இதுல மெயின் டீம்ல வராது. அயர்லாந்து சீரிஸ் வேணா வாய்ப்பு இருக்கு. ம். அயர்லாந்து சீரிஸ் வருது இல்ல, அதுல கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. சரி அப்பனா நம்ம பாப்போம். ஓகே இன்னைக்கு நடந்த அப்ப மேட்ச். bro, நீங்க இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டேன் ப்ரோ. வைபவ் சூரியவன்சி நீங்க இந்த மேட்ச் நான் இந்த மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு இந்த கேள்வி கேட்டேன் தான் கேட்கிறேன் இன்னைக்கு. வைபவ் சூரியவன்சி 17 வயசு எல்லாம் இந்தியா டீம் இந்திய மக்கள் எல்லாருமே வந்து பிஆர் வேலை பாக்குறோம், இன்க்ளூடிங் நாம எல்லாருமே சேர்ந்து பிஆர் வேலை பாக்குறோம். இந்த பிரியான்ஸ் சாரியாவும் பிரப்சிம்ரன் சிங் என்ன பாவம் பண்ணாங்க? அவங்களுக்கு பிஆர் வரலாம் பார்க்க முடியாது. பத்தி பேச மாட்டேங்கிறாங்களே. பிஆர் டீம் அவங்க தான் வச்சுக்கணும். ஹர்திக் பாண்டியா இருக்கு இதுதான் இல்லையா? வச்சுக்கணும். ஹர்திக் பாண்டியா இது நம்ம இந்த சூரியவன்சி இருக்காருல்ல, அது ஒரு அதிசயம். அது ஒரு அதிசய குழந்தை. அந்த மாதிரி எல்லாருமே பண்ணுவாங்க பிஆர். நம்மளே பண்றோம், எல்லா சேனலும் பண்ணுவாங்க. தனியா பண்ணணும்னு அவசியம் இல்ல. இவங்களுக்கு இவங்களே தான் பண்ணிக்கணும். இல்ல நான் அதனாலதான் அவங்க வைபவ் சூரியவன்சி வயசு இருக்கு. பிரப்சிம்ரன்ஸ்க்குலாம் நம்ம 2 வருஷமா பாக்குறோம், பயங்கர கன்சிஸ்டன்டா விளையாடுறாரு. மேட்ச் இப்பெல்லாம் அவேர்னஸ் வந்துருச்சு. வைபவ் சூரியவன்சின்னா அந்த மேட்ச் அவேர்னஸ் வரல. போனாட்டம் அந்த ஸ்கூப் ஆகுன்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு எல்பிடபிள்யூ புள்ளியாலேன்னு ஒரு 30 ரன் 40 ரன் சேர்த்து அடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் மேட்ச் அவேர்னஸ் வரல. ஆனா பிரப்சிம்ரன்ஸ்க்கு மேட்ச் அவேர்னஸ் எல்லாம் வந்துருச்சு. அவருக்கு ஒரு இந்தியன் கலப்பு. பிரியன்ஸ் வேற பவர் பிளே 2 ஓவர் தான் ப்ரோ ஆடுறான். சென்னை மேட்ச் எடுத்துங்க, இன்னைக்கு மேட்ச் எடுத்துங்க, 2 ஓவர் 40 ரன் அடிச்சிடறான். இல்ல நம்ம பிரபு சிம்ரான் பத்தி சொல்லணும்னா அவரு தொடர்ந்து ஒரு 3 சீசன் விளையாண்டாரு. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு. ஆனா அவரு அடிக்கிறது வந்துட்டு இப்ப பஞ்சாப்ல மத்த எல்லாம் சீரியஸ் நம்ம எவ்வளவு பாராட்டுறோம், அதோட இவங்க 220 அடிச்சா அந்த டீம் வந்து பவர் பிளேல உங்களுக்கு 8 ரன் ரேட் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க இவங்க 2 பேருமே சேர்ந்து. நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா 225 அடிச்ச டெல்லி டீம் இருந்து மேட்சை கொண்டாந்து கொடுத்தது சிரேஸ் ஐயர்னு பேசுறோம். ஆனா கொண்டாந்து கொடுத்தது பிரபு சிம்ரனும் பிரியான்ஸ் சாரியா தான். எக்ஸாக்டா சொல்லணும்னா பிரபு சிம்ரன் தான். இன்னொன்னு சொல்றேன், பிரப்சிம்ரன் சிங் வந்து அந்த 2024 263 ரன் சேசிங் பண்ணாங்க கேகேரோட. அன்னைக்கு ஸ்ரேயஸ் ஐயர் கேகேரோட கேப்டன். அன்னைக்கு பிரப்சிம்ரன் சிங் 22 வந்து 64 ரன் அடிச்சார். ஆனா சதாரிச்ச பேட்ஸ்டர் தான் ஞாபகம் வச்சிருப்பாங்க தவிர அந்த 24 வந்து 64 ரன் அடிச்ச பிரப்சிம்ரன் சிங் ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. அந்த 2 சேஸ்ல இருந்து பிரப்சிம்ரனோட கான்ட்ரிபியூட் பயங்கரமா இருக்காது. யாருமே மறந்துருப்பாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் அந்த பேட்ஸ்டர் அப்படின்னு முடிச்சுட்டு போயிட்டாங்க. இல்ல ஒரு 2 வருஷமாவே அவர் நல்ல கான்ட்ரிபியூஷனே நல்ல கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருக்காரு. இந்தியா டீமுக்குள்ள வரணும்னா இந்த சின்ன சீரீஸ் அயர்லாந்து ஜிம்பாப்வே சீரீஸ் மூலியமா தான் வரணும். ஆனா அதுக்கே உங்களுக்கு நிறைய போட்டி இருக்கு. பிரியான்ஸ் சாரியா, சூரியவன்சி, இல்ல ஒரு கீப்பர்ங்கறனாலவே இங்க பாருங்க சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன் அந்த மாதிரி நிறைய காம்படிஷன் இருக்கு. ரொம்ப மெயின் டீமுக்குள்ள ஓப்பனிங்ல வராரு. ஏதோ சிரேஸ் ஐயர் மாதிரி இடம் இருந்தா கூட சிரேஸ் ஐயருக்கு இடலப்பா நீ வந்து ஆடுன்னு சொல்லலாம். ஆனா இப்ப அந்த இடத்துல சாக்கு சொல்றதுக்கு ஆள் இல்ல. ஓப்பனிங்க்குலாம் வாய்ப்பே இல்ல. ஓப்பனிங்க்கு இல்ல அது எப்பயுமே நடக்கிறதா கிரிக்கெட்ல. நீங்க ஒரு பிளேயர் நல்லா ஆடினாங்கன்னா கூட இருக்க 4 பிளேயர் கெரியர் டவுனா தான் ஆகும். நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம் இது வரைக்கும். தோனி ஆடும்போது நமனோஜா, தினேஷ் கார்த்திகா இருக்கட்டும், ரோஹித் ஆடும்போது நிறைய பேர் நிறைய இருந்தாங்க. அந்த மாதிரி யாருக்கா எல்லாத்துக்குமே ஆகும் பிளேயர்ஸ்க்கு. பேச முடியாது. மனோஜ் திவாரி இருந்தாரு. இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய இருந்தாங்க. இந்த மாதிரி நடக்கும். ஆனா எக்ஸ்ட்ரா நிறைய நீங்க பண்ணணும். சரி பாப்போம் அடுத்த மேட்ச்லயும். இத்தனை 2 நாளா பாத்தீங்கன்னா பவுலிங் சூப்பரா போட்டு சாகடிச்சாங்க. திரும்பியும் பஞ்சாபுங்கும் போது ஒரு ரன் வேட்டை இருக்குன்னு தெரியும். அதுவும் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும் போது தெரியும் 222 அடிச்சு திருப்பி அடிச்சு ஒரு மாதிரி ஒரு மேட்ச் என்னன்னா பேட்டிங் ரொம்ப அதிகமா போகுது, ஒரு மேட்ச் என்னன்னா பேட்டிங் ஆடாத மாதிரி போகுது. இந்த ஐபிஎல் லோ டோட்டல் இல்ல பேசபிள் டோட்டலா அப்படி இருக்கு. ஒரு மேட்ச் 70 ஆல் அவுட் ஆறாங்க. இந்த ஐபிஎல் ரொம்ப மிக்ஸ்ட் ஐபிஎல் இருக்கு. முதல்ல இருந்து சொல்லிட்டு வரோம் பஞ்சாப் பெருசா பவுலிங் இல்ல அப்படின்ட்டு. கடிக்க ஆரம்பிச்சிரும் ப்ரோ. இன்னும் ஒரு ஆட்டம் அடிக்க வேணா கடிக்க ஆரம்பிச்சிருவோம். அவங்களுக்கு ஒரு மேட்ச் மேல போயிடுச்சு. அந்த ஒரு பாயிண்ட் எங்க வேணாலும் படிப்பாங்க. பஞ்சாப் உஷாரா இருக்கணும். இன்னும் ஒரு ஆட்டம் 2 ஆட்டம் பலி வந்துச்சுன்னா ஆர்சிபியோட ஒரு மேட்ச் இருக்கு, சன்ரைஸோட ஒரு மேட்ச் இருக்கு, எம்ஐயோட ஒரு மேட்ச் இருக்கு. எம்ஐ கம்பேக் பண்ணிடுவோம். அப்படி இப்படின்னு ஒரு 4 மேட்ச் அடி வாங்கினா பஞ்சாப் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் வாய்ப்பு இருக்கு. பஞ்சாப் முடிச்சுக்கணும். என்ன மிஸ்டேக் இப்பயே ரெக்டிஃபை பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் பிளே ஆஃப்ஸ் வந்துருவாங்க. அந்த இதுக்கு போய் தான் கொஞ்சம் சொதப்பிடும். நான் நேத்தா சொன்னல பஞ்சாப் பிளே ஆஃப்ஸ்லாம் போயிடுவாங்க.
பிளே ஆஃப்ஸ்ல போய் இந்த மாதிரி ஏதாவது சீக்கிரமா மிஸ்டேக் பண்ணுவாங்க, பவுலிங் என்ன அடி பண்ணுவாங்கன்னா வாங்கிடுவாங்க. கணிச்சிருவாங்க இந்த மாதிரி போய் மாட்டிடுவீங்க பவுலிங் வீக்குன்ட்டு. ஏன்னா பாத்தீங்க நாம சொல்ற டெக்னிக் அனாலிசிஸ் கூட அவங்க டீம்ல இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி 4 மேட்ச் அடி வாங்கினா ஓ இவங்க பவுலிங் வீக்காட் இருக்குன்னு தோணுது. இப்போ ஓ இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஆட வைக்கணும் இருக்குன்னு. நான் பஞ்சாபோட ஹிஸ்டரி அப்படி 2018 இதே மாதிரிதான் 8ல 7 ஜெயிச்சிருந்து அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் போனாங்க அஸ்வின் கேப்டன்ஷிப்ல பிரைம் பாப்ல அந்த சீசன். இந்த பியூச்சால போர் அடிச்சு கேகேஆர் வின் பண்ண கதையெல்லாம் இருக்கு ஃபைனல்ல, இது பஞ்சாப் அகைன்ஸ்டா. சரி அதெல்லாம் விடுங்க. சரி ஓகே. இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா பஞ்சாப் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, தோத்துட்டாங்க. ப்ரெடிக்ஷன்ல டாப்ல இருக்கேன், போயிட்டு இருக்கேன் டாப்ல. டாப்லிங்ல ஒரு வெங்காயம் மூக்கல. ஓகே நெக்ஸ்ட் வீடியோல உங்களை எல்லாம் பார்க்கலாம். 20 40 ஆச்சு, மேட்ச் கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்ச மாதிரில. ஆனா இன்னைக்கு ஓவர் ஹிட்லாம் நினைக்கலாம் பட்டாசா பண்ணிருக்காங்க. இதுக்கு ஒரு அவார்டு, இதுக்கு ஒரு அவார்டா இல்ல இப்ப சைடு கட்டிருக்காருல 2 டைம் ஸ்ரேயஸ் ஐயர், அது அவர் கட்டதுல ஓனர் தான் கட்ட போறாரு. அது வேற விஷயம். 11 ஆகிடுது இன்னைக்கு பாருங்க, 11 மணிக்கே முடிச்சு. சரி ஓகே. ஓகே, அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய்.